நண்பர்களுக்கு வணக்கம். ஜோசியத்தில் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் எதுவும் கிடையாது. ஆனால் நல்ல கிரகம் கெட்ட கிரகத்தை பற்றி உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். நண்பர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் நல்ல கிரகம் கெட்ட கிரகம்னு சொல்கிறது அது சுபகிரகமா அசுப கிரகமா? ஒரு ஜாதகத்தில் அசுப கிரகம் என்ன பண்ணும், சுபகிரகம் என்ன பண்ணும், எது சுபகிரகம் எது அசுப கிரகம்? ஐயா, ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் இந்த கிரகத்திற்கு சேர்ந்தது. வளர்பிறை சந்திரன் சுபகிரகமும் தேய்பிறை சந்திரன் அசுப கிரகமும். பாவரோட சேர்ந்த கிரகம் பாவரும் சுபரோட சேர்ந்த கிரகம் சுபர்னு சொல்லப்படுகிறது. இதில் சுபகிரகம் குரு சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், சுபரோட சேர்ந்த புதன். சுபரோட சேர்ந்த புதன்னா யாரு? சுபர்னா யாருன்னா குரு சுக்கிரன் தான் முழு சுபர்கள். அதில் சுபகிரகம்னு சொல்லக்கூடியது நல்ல கிரகம்னு அர்த்தம். அந்த சுபகிரகத்தோடு சேர்ந்த புதன் நல்ல கிரகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி வளர்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரன்னா என்ன? அமாவாசைக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறகுது பௌர்ணமி வரைக்கும், அதுவே சுக்லபட்சம், அதுவே வளர்பிறை சந்திரன், அது சுபகிரகம். அசுபகிரகம் சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி தேய்பிறை சந்திரன். இந்த 6 கிரகத்தோடு சேர்ந்த புதன். முழு பாவிகள் சொல்லக்கூடியது 5 கிரகம். பாவிகள்னா கெட்ட கிரகம் நீங்கள் சொல்கிறது. அது எங்கள் ஜோசியத்தில் பாவிகள் சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி, இந்த 5 கிரகத்தோட புதன் சேர்ந்தால் அது கெட்ட கிரகம். சரி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கட்டத்தில் 2-3 கிரகம் பாவ கிரகம் இருக்குது. ஒரே ஒரு கிரகம் சுபகிரகம் இருந்தால் அந்த புதன் அங்கே சேர்ந்தால் அதுவும் பாவியே. சரி, ஒரு ஜாதகத்துக்கு கெட்ட கிரகம் நல்ல கிரகம் நம்ம பிரித்தாலும் உங்கள் ஜாதகத்தில் உட்கார்ற முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி உங்களுக்கு செவ்வாய், அது சுபராக எடுத்துக்கிறதா பாவர் தான். ஆனால் அந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 6ல் மறைஞ்சாலும் சுபர் மறைஞ்சால் பாவி ஆகிடும். குருவும் சுக்கரனும் மறையக்கூடாது, அது பாவிகள். பாவகிரகம் 3, 6, 8, 12 இருந்தால் அது சுபகிரகம். குழப்பமா இருக்குது இல்லை? இதுதான் பாயிண்ட். இதை எல்லாரும் தவறாக எடுத்துக்கிறாங்க. சுபகிரகம் மறைந்தால் அது பாவகிரகமாகவும் பாவகிரகம் மறைந்தால் அது சுபகிரகமாகவும் அது எடுத்துக்கப்படும். இப்போ புதன் 3, 6, 8, 12 இருந்தால் அது பாவி, ஆனால் மறைஞ்சால் அது யோகத்தை செய்யும், அது சுபராக மாறிக்கும். அதனால் பாவகிரகம் மறைஞ்சால் அது சுபகிரகமாகவும் சுபகிரகம் மறைஞ்சால் அது பாவகிரகம். டேக் இட் ஈஸி இல்லை? இதை கணிச்சு சொல்கிறது தான் ஜோசியம். எடுத்த உடனே எல்லா கிரகமும் பாவகிரகம் எல்லா கிரகமும் நல்ல கிரகம், இது தவறு. சுபகிரகத்துக்கும் பாவகிரகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பாவிகள் வலுத்திருந்தால் அவன் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுபகிரகம் வலுத்துதுன்னா அவனை நல்லா வாழ வைக்க முடியும், கோடீஸ்வரன் ஆகாது. பாவம் செஞ்சவனுக்கு அதனால தான் தீர்க்காயும், புண்ணியம் பண்ணவனுக்கு அற்பாயும். புண்ணிய கிரகம் வலுத்திருந்தால் அவனுக்கு அற்பாயில், பாவகிரகம் வலுத்திருந்தால் தீர்க்காயில். வித்தியாசமாக இருக்குது இல்லை? இது தாயா ஜோதிடம். சும்மா குழப்பக்கூடாது. பாவகிரகத்துக்கும் சுபகிரகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. 10ல் பாவி இருந்தால் அவன் கோடீஸ்வரனாக்கும், 10ல் சுபர் இருந்தால் அவனை பரதேசியாக்கும். அப்போ என்னையாது சுபகிரகம் நல்லது பண்ண மாட்டேன்னு சொல்லுது? செய்யும், செய்யாதுன்னு சொல்லலை. அந்த தசாபத்தி காலத்தில் அந்த சுபகிரகம் வலுத்திருந்து யாருக்கிடையும் தவறான கிரகத்தினுடைய பார்வை பாவகிரகத்தினுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் அவனை வசதியாக வாழ வைக்கும். ஆனால் கோடீஸ்வரன் ஆக்கிற யோகம் எதுக்குன்னா பாவகிரகத்துக்கு எது? அதனால் பாவகிரகமே உயர்ந்த கிரகம் சுபகிரகம். அது கேந்திராதிபதி தோஷம்லாம் ஒன்று இருக்குது, அது அடுத்த சப்ஜெக்டில் பேசுகிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு பாவகிரகம் எது சுபகிரகம் எது? அதுக்கு தான் 10ல் பாவி இருக்குன்னு சொன்னான். 10ல் பாவி இருந்தால் அவனை கோடீஸ்வரனாக்கும். அப்போ பாவகிரகமே உயர்ந்த கிரகமாக எடுத்து படிக்கிறது. குரு சுக்கிரன் சுபகிரகமாக இருந்தாலும் வளர்பிறை சந்திரன் சுபகிரகமாக இருந்தாலும் சுபரோடு சேர்ந்த புதன் சுபகிரகமாக இருந்தாலும் பாவி கூட சேர்ந்த கிரகமே வலுத்து நிற்கும் சொல்லி உங்களுக்கு சுபகிரகம் சொல்லக்கூடியது 4 கிரகம், பாவகிரகம் 7 கிரகம். நீங்கள் 7 நாள் 11 கிரகம் சொல்கிற. ஆமாம், குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் சுபரோடு சேர்ந்த புதன் 4ம் சுபகிரகம். ராகு கேது சனி சூரியன் செவ்வாய் பாவரோடு சேர்ந்த புதன் தேய்பிறை சந்திரன், இந்த 7 கிரகம் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அவன் கோடீஸ்வரன் ஆகிற யோகமும் உண்டு. பாவகிரகம் வலுத்திருந்தால் அதுவே உயர்ந்த ஜாதகமாக எடுத்துக்கப்படும். அதனால் பாவகிரகம் எது புண்ணிய கிரகம் எதுன்னு ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் தெரிஞ்சுக்க முடியும், சொல்ல முடியும். சுபகிரகம் 3 to 12 மறைஞ்சால் அது பாவகிரகமே.
பாவகிரகம் வந்து 3ஆம் வீட்டு 12 இருந்தால் அது சுபகிரகமே உயர்ந்த நிலையை செய்யும் சொல்லி இந்த பாவகிரகத்துக்கும் சுபகிரகத்துக்கும் வித்தியாசம் சொல்லியிருக்கிறேன். அதனால் கெட்ட கிரகம் நல்ல கிரகம் நீங்கள் சொல்கிறத சாஸ்திரத்தில் சுபம் அசுபம் இதுவே பலன். நன்றி.